அந்த துவாவுக்கான மாற்றம் செய்வது கிடையாது. ஏன்னா அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 80,000 70,000 திரைகள் முழுவதுமாக அகற்றப்பட்டிருக்கு. அந்த நாளில் என் அடியான் எதை கேட்டாலும் அவனுக்கு நான் தர தயாராக இருக்கிறேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஆஷுராவுடைய தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சில சஹாபாக்களை கிராமங்களுக்கு அனுப்பினாங்க. அனுப்புகிற பொழுது சொல்லி அனுப்புனாங்க, இன்னைக்கு யாராவது நோன்பு காலையில நோன்பாளிகளா இருந்தாங்கன்னா அவங்களை இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் தொடர்ந்து நோன்பு வைக்க சொல்லுங்க. இன்னைக்கு யாராவது ஆஷுராவுடைய தினத்துல 10ல நோன்பு வைக்காம எப்பவும் போல எந்திரிச்சிட்டாங்கன்னா மீதி இருக்கிற நேரத்தில் அவங்களை நோன்பு கடைபிடிக்க சொல்லுங்க. பொதுவாக நோன்பு எப்படி வைக்கணும், சஹர் செஞ்சுட்டு தான் நோன்பு வைக்கணும், அதுக்கு பேர் தான் நோன்பு. அப்படியே பட்டினியா கிடக்கிறது இல்லை, அல்லாஹ் அப்படி வைக்க சொல்லலை. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த நோன்புக்கு என்ன முக்கியத்துவம் தர்றாங்க, காலையில பொழுது விடியும் பொழுது அவருக்கு ஆஷுரானே தெரியாது, எல்லா நாளும் போல அந்த நாள்ல அவர் விழிச்சிட்டார். அவருக்கு ஞாபகப்படுத்துங்க, இன்னைக்கு ஆஷுரா, இன்னைக்கு நீ பட்டினியாவே கடை, எதுவும் சாப்பிடாது, இன்னைக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு உணவெல்லாம் துண்டிச்சிரு. ஏன்னா இந்த நோன்புல அல்லாஹ் தஆலா அவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் இடத்துல யாராவது கிராமங்களுக்கு செல்கிற பொழுது அங்கு உள்ளவர்கள் நோன்பாளிகளாக இருந்தால் தொடர்ந்து நோன்பை கடைபிடிக்க சொல்லுங்க, அவங்க நோன்பாளிகளா இல்லைன்னா அவங்க எதுவுமே சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஏன் இந்த நோன்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரேன்னா, ரமலான் நோன்பு கடமையாவதற்கு முன்னால் அல்லாஹ் ஆஷுராவை தான் இந்த உலகத்திலே முக்கிய நோன்பாக வைத்திருந்தான். எல்லா நபிமார்களும் வச்சாங்க, எல்லா கூட்டத்தார்களும் வச்சாங்க. ரமலான் நோன்பு நாம தானே வச்சிருக்கிறோம், நமக்கு முன்னாடி உள்ள கூட்டங்கள் வைத்தாங்க. ஆனால் ஆஷுரா உலகத்தில் வந்து அத்துணை சமுதாய மக்களும் வைத்தாங்க. ஆஷுரா ரமலானுடைய நோன்புக்கு முந்தைய கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பு தான். அந்த ஒரு நோன்பு ஒரு மாத கால நோன்பை விட சிறப்பு வாய்ந்ததாக உயர்ந்ததாக இருக்குதுன்னா அப்படிப்பட்ட நோன்பு தான் இன்ஷா அல்லாஹ் நம்மை நோக்கி எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளை இந்த உம்மத்து என்றும் போல் வளமையாக 3 வேளை சாப்பிட்டு விட்டு அன்றைக்கும் அந்த நோன்பை பொதுபோக்காக கடத்தி விட்டார் என்று சொன்னால் இந்த உம்மத்து மாட்டியிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் காலங்காலமாக அதே பிரச்சனை தொடர்ந்து நீடிப்பார்கள். ஒரு தீர்வு என்பது கிடைக்காது. நம்ம தலைப்புல ஆரம்பத்தில் கவனிக்கணும், அனைத்திற்கும் தீர்வு வேண்டும் ஆஷுராவில். அல்லாஹ்வுடைய ரசூல் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், அந்த நாளில் அல்லாஹ் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, மருத்துவமா ஏறி லட்ச லட்சமா செலவு செய்யறாங்க, லட்ச லட்சமா பிசினஸ்ல போடுறாங்க, ஆனா போட்டது எதுவும் எடுக்க முடியல. கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை இல்லாம இருக்கு, குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டையா இருக்கு, எப்ப பார்த்தாலும் மருந்து மாத்திரை கையுமா அழகின வேண்டியதா இருக்குது. இது அத்தனைக்கும் ஒரு தீர்வு தான் ஆஷுரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இந்த நாளில் எப்படி வெற்றியை அற்புதமாக தந்தானோ அந்த வெற்றி இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்ல ஒரு சூசகமான செய்தி என்னன்னா, மூசாவுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் தந்த வெற்றியை போன்று இந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் வெற்றியை தந்தான் என்று சொன்னால் அதுதான் ஆஷுராவுடைய தினம். ஆஷுராவுடைய பிறை 10 இந்த உம்மத்து அந்த நோன்பை கடைபிடிக்க தவறிவிட்டால் இந்த மூமின்கள் இவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌனும் 2 பேரும் ஈமானுடைய சண்டை போடுறாங்க. அல்லாஹுவா ஃபிரௌனா என்ற ஒரு சண்டை அதிகபட்சமா போகிற பொழுது உங்களுக்கு வரலாறு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாமை வென்றார்கள், ஃபிரௌன் தோல்வி அடைந்தான். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இப்பேற்பட்ட உதவி எதை கொண்டு தந்தான், அவருடைய உறுதியான ஈமான். ஃபிரௌன் கடைசி நேரத்தில் நடுக்கடலில் அவன் மூழ்கடிக்கப்படுகிற பொழுது தஃசீர்களிலே எழுதுவார்கள், அந்த ஃபிரௌன் என்ன செய்கிறான், கடலிலே இருக்கக்கூடிய அந்த நடுக்கடல் இருக்கிற பொழுது அவன் அல்லாஹ்வை அழைக்கிறான். எப்படி அழைத்தான், நேரடியாக அழைக்கல, யா அல்லாஹ் யா ரப்பு அப்படி அழைக்கல, பனு இஸ்ரவேலர்களின் இறைவனே என்று அழைத்தான், மூசாவின் ரப்பே என்று அழைத்தான், நேரடியாக அழைக்கல. அல்லாஹ் அதை கூட கோச்சிக்கல, அப்படி ஒரு வாட்டி அழைச்சிட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான், அடுத்த கணம் அவன் அழைச்சிட்டான்னு சொல்லி அவனுக்கு உதவி செய்ய அல்லாஹ் முன் வருகிற பொழுது ஜிப்ரைல் என்ன செய்யறாங்க, வானவருடைய தலைவர் கடல்ல இருக்கிற மண்ணை அப்படியே எடுத்து அவன் வாயில போட்டு அடைக்கிறான். மூதேவி வாயை மூடு, வாழும் காலமெல்லாம் ஆனா ரப்புக்கும் அழலா, நான் தான் கடவுள் என்று சொன்னாய், இப்ப எங்க இந்த அறிவு வந்துச்சு, இப்பயாவது வந்துச்சு, விட்டுற வேண்டியதானே, விடல. அவன் வாயில மண்ணை போட்டு அடைச்ச உடனே அடுத்து 2வது வாட்டி அவன் வாய் எடுக்கிறான், மீண்டும் வாயில மண்ணை போட்டு அடைக்கிறாங்க. அத்தோட கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு அவன் மௌத்தா போனான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் பேசுவான். நாம 2 விஷயம் கவனிக்கிறோம். ஒண்ணு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் பத்தி நல்லா தெரியும், அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பத்தி நல்லா தெரியும், அல்லாஹ் எப்படிப்பட்டவனும் தெரியும். இவ்வளவு கொடுமை பண்ணவன் கடைசி நேரத்தில் அல்லாஹ்வை கூப்பிட்டான், உடனே அல்லாஹ் உதவி செய்ய வந்துட்டானே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவன் என்ற அந்த அற்புத செய்தி இந்த வரலாற்றில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். 2வது செய்தி, எவ்வளவு கொடுமைகள் செய்திருந்தாலும் நாம் அவனை அழைத்தோம் என்று சொன்னால் அவன் நமக்கு பதில் தருவான் என்பதுதான் இந்த வரலாற்றினுடைய உண்மை. ஃபிரௌனுக்கு அந்த நேரத்தில் உலமாக்கள் எழுதுவார்கள், பெருமக்கள் சொல்லுவார்கள்,
கோடான கோடி சொத்து இருந்துச்சு. அவன் நடுக்கடல்ல மூழ்கிற பொழுது அவனுடைய ப்ராப்பர்ட்டி கோடான கோடி, மாளிகை, பங்களாக்கள், அரண்மனைகள், எல்லா வசதியும், அதிகாரம், எல்லா பலமும் இருந்தது. ஒன்னே ஒன்று அவனுக்கு அந்த நேரத்தில் தேவைப்பட்டுச்சு, உயிர் பிழைக்கணும். அவனுக்கு அல்லாஹ்